guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ராஜ்மா கறி எப்படி பண்றதுன்றத வீடியோல பார்க்க போறோம். ராஜ்மா வந்து நீங்க வந்து ஒரு ஓவர் நைட் சோக் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லனா நீங்க 7 to 8 hours வந்து மார்னிங் போடிங்கனா டின்னர் செய்ய போறீங்கன்னா மார்னிங் ஒரு 10 o'clock சோக் பண்ணீங்கன்னா ஈவினிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 7 விசிலாவது வைக்கணும். அப்போ தான் அது நல்லா குக் ஆகும். ஸோ அந்த ராஜ்மா கறி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இந்த ராஜ்மா கறி பண்ணுறதுக்கான மசாலா என்னன்னு பார்த்துக்கலாம். பிளெயின் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக குழம்பு மிளகாய் பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா கொஞ்சம், cumin பவுடர், ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு ஃபெனல் சீட்ஸ், லெமன் கொஞ்சம், கசூரி மேத்தி, சால்ட், ஆயில். இதுக்கப்புறம் சாப்டு ஆனியன்ஸ், ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய ஆனியன். சில்லி வந்து 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், ஸ்லிட் பண்ணியிருக்கேன் 2. டொமேட்டோஸ் வந்து ரஃப்லி சாப்டு. இதை வந்து நம்ம வந்து பியூரே பண்ணிக்க போகிறோம். அப்படியே எடுத்து ஜாரில் போட்டு அரைச்சி, கொஞ்சம் கொத்தமல்லி. ராஜ்மா கறிக்கு வந்து ராஜ்மா சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 9 hours சோக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நல்லா குக் ஆகும். 9 hours சோக் பண்ணி வச்சதை இங்கே வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நான் பட்டை, ஏலக்காய், ஆனிஸ் அண்டு லவங்கம், இந்த கருப்பு கார்டமம் அதெல்லாம் நான் போட்டுக்க போகிறேன். ஏன் இதிலே போட்டு வேக வைக்கிறேன்னா சாப்பிடும் போது அந்த பீசஸ்லாம் வராமல் இருக்கும். பாயில் பண்ணிவிட்டு அதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 விசில்ஸ் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே ஆயில் ஒரு 1.5 ஸ்பூன் விட்டுக்கலாம். அதில் ஒரு பே லீஃப், உப்பு போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்ச உடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்ச ஆனியனும் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லிஸ், ஆனியன் வதங்கி 2 minutesல ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது சின்ன ஸ்பூன், அதனால் நான் 2 ஸ்பூன்ஸ் போடுறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண உடனே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 minutes நல்லா கொதிக்கட்டும். டொமேட்டோஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு சின்ன ஸ்பூனில் குழம்பு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் cumin பவுடர். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி வேறு நம்ம போட்டிருக்கோம், அதனால் ஸ்பைஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியோடு இது சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். இது ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி எடுத்து கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவிக்கு. கொஞ்சம் லெமன் வந்து இதில் விட்டுக்கலாம்.
இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய போட வேணாம். இதில் ஹெவி க்ரீம் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு ஹெவி க்ரீம் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதில் ஒரு சின்ன பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருந்தா கொத்தமல்லி இதில் போட்டுக்கலாம். சூப்பர் எம்மியான ராஜ்மா கறி ரெடி. பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த கிரேவி நீங்கள் சப்பாத்திக்கு ரைஸுக்கு நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஈஸி, சிம்பிள் அண்ட் ரொம்ப முக்கியமானது ஹெல்தியர். ஸோ ரெட் மீட்டை விட ரொம்ப ஹை நல்ல ப்ரோட்டீன், குட் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அதில். ஸோ அதனால் இது வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன், நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு. ஸோ இது குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டே சேஃப் அண்ட் பி பாசிட்டிவ். பை.